பயோடைவர்சிட்டின்ற வார்த்தைய எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனா, அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பயோடைவர்சிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். பயோடைவர்சிட்டி அப்புட்ன்னா, வேரியசிட்டி ஆஃப் லைஃப்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளேஸ்ல டிஃபரண்ட் டைப் ஆஃப் அனிமல், டிஃபரண்ட் டைப் ஆஃப் பிளான்ட், டிஃபரண்ட் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபங்கஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளேஸ்ல இருக்கிற இடத்த தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பயோடைவர்சிட்டில மொத்தமா 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஜெனடிக் பயோடைவர்சிட்டி. ஒரே ஸ்பீஷிஸ்ல டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ரைஸ்லேயே தமிழ்நாட்டில் நிறைய வகையான ரைஸ் இருக்கு. அதே மாரி ரெண்டாவது ஸ்பீசியஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால நிறைய டைப் ஆஃப் ஸ்பீசியஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்டுல புலி இருக்கும், மான், நரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம். தேர்ட் டைப் ஈகோசிஸ்டம். இந்த இடத்துல டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் இருக்கும். இப்போ வந்து டெசர்ட் இருக்கும், ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும், கிராஸ் லேண்ட் இருக்கும். இதெல்லாம் இது மாதிரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் ஒரு போனஸ் திங், நம்ம தமிழ்நாட்டுல பயோடைவர்சிட்டி இருக்கிற ஒரு ஹாட்ஸ்பாட் இருக்கு. அதுதான் வெஸ்டர்ன் கட்ஸ். யுனெஸ்கோ வந்து இந்த வெஸ்டர்ன் கட்ஸை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேர்ல்டுலே ஒரு முக்கியமான பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. அப்புறம் அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.